அவரைக்காய் பருப்பூசலி இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இது செய்யறதுக்காக ஒரு பவுலில் 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் துவரம் பருப்பு, 2 வரமிளகாய், தேவையான அளவு தண்ணி சேர்த்து 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இது ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ அவரைக்காயில் 2 சைடும் நார் எடுத்துட்டு ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுவும் இருக்கட்டும். 1 மணி நேரம் கழித்து பருப்பையும் வரமிளகாயையும் தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாம். அது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து கொரப்பாக அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் அரைங்க. தேவைப்பட்டால் 1லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஓரளவுக்கு கெட்டியாகவே நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இதையை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிடலாம். நான் அவரைக்காயும் இட்லி பாத்திரத்துலேயே வேக வச்சிடலான்னு சொல்லிட்டு 2 பிளேட்டில் அவரைக்காய் வச்சுருக்கேன். ஒரு பிளேட்டில் இந்த பருப்பை வேக வைக்க போகிறேன். இதை 10 நிமிஷம் நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். 10 நிமிஷம் கழித்து இட்லி பாத்திரத்துலேருந்து எடுத்துட்டு பருப்பு நல்லா ஆறுனதுக்கப்புறமா கைகளாலேயே நல்லா உதிர்த்து விட்டுறலாம். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுத்த பருப்பு, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், ஒரு 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடிப்பொடியாக நறுக்கினது, ஒரு வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை இலை, இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம உதிர்த்து வச்சுருக்கிற பருப்பையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கடைசியாக நம்ம வேக வச்சுருக்க அவரைக்காயும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான பருப்பு ஊசிலே ரெடி.